ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 3யோட டயட் அண்ட் ரொட்டீன் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் நிதிஷ் அவனாவே எந்திரிச்சு 6 மணிக்கு எந்திரிச்சு 6:15க்கு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 6:15லேருந்து ஒரு 6:40 வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் நல்லா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபுல் பாடி ஒர்க் அவுட் கொடுத்து அந்த 10 எக்ஸசைஸை 2 செட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டான். எக்ஸசைஸ் பண்ணி குளிச்சுட்டு கிளம்பி வரும்போது மணி 7:30 ஆயிடுச்சு. இன்னைக்கு காலைல மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டான். காலையில் சாப்பாடு அப்படின்றது அவனுக்கு கொஞ்சம் பழமும் அதுக்கப்புறம் ஒரு முட்டை வேக வச்சு தான் கொடுத்தேன். பழமும் முட்டையும் சேர்ந்து சாப்பிடலாமான்னு கேட்டால் ரெண்டும் ஒரே டயத்தில் சாப்பிடக்கூடாது. ஃபஸ்ட்டு பழம் சாப்பிட்ருவான், அதுக்கப்புறம் தான் முட்டை சாப்பிடுவான். அவன் ரொம்ப ஸ்லோ ஈட்டர் தான், அதனால் அவன் மெதுவாக சாப்பிட்டு செரிமானம் ஆயிடும் அதுக்கு அவனுக்கு. மத்தியான சாப்பாடாக நிதிஷ்க்கு கொடுத்தது வந்து வெஜிடபிள் ரைஸ் தான் கொடுத்தேன். பாத்மதி ரைஸில் பண்ண வெஜிடபிள் ரைஸ் தான். கேரட், பீன்ஸு, குடமிளகா, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டர் பீன்ஸ் எல்லாம் போட்டு தான் பண்ணியிருந்தேன். தொட்டுக்க அப்படின்றது அவனுக்கு ஒரு முட்டை வேக வச்சது மசாலாவில் லைட்டாக பரட்டி கொடுத்துருந்தேன். கேரட்டும் குக்கும்பரும் அவனுக்கு ராவா சாப்பிட்றது டெய்லி பிடிக்குதுன்ட்டான். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருங்கம்மா அப்படின்ட்டான். டெய்லி அதுதான் கொடுத்து. தயிர் ரைத்தாவில் வெங்காயமும் குக்கும்பரும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதுவுமேவும் ஸ்நாக்ஸுமே மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் மாதிரி ஆப்பிள், கிரேப்ஸு, சப்போட்டா பழம் இந்த 3 மிங்கிள் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகிறான். ஸ்நாக்ஸுக்கு நிதிஷ்க்கு வந்து பாதாம் பருப்பு, அத்திப்பழம், கருப்புலங்க திராட்சை, வேர்க்கடலை, பட்டாணி, உப்புக்கல்லை வாங்கலாம். உப்புக்கல்லை இல்லை. பழம் அப்படின்ற போது ட்ராகன் ஃப்ரூட்ஸ் நிதிஷ் எடுத்துக்குவான். அதுக்கப்புறம் ஆப்பிள், மாதுளம்பழம், சப்போட்டா பழம் வந்து வெயிட் லாஸில் சுகர் பேஷண்ட் எடுக்கக்கூடாது. பட்டு நார்மலாக மற்றவங்க எடுத்துக்கலாம். நிறையா எடுக்காதீங்க. 1 இல்லை 2 தான் எடுக்கணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது சப்போட்டா பழம். அதுக்கப்புறம் பச்சை திராட்சை. இப்போ சீசனுக்கு வந்து கருப்பு சீடு இருக்க திராட்சை வரல, பன்னீர் திராட்சை இதுதான் வருது. ஸோ இது கொஞ்சம் வாங்கிட்டோம் தான். ஃப்ரூட்ஸு, நட்ஸு, மெயினாக முட்டை. நிதிஷ் நல்லா நான்வெஜ் சாப்பிடுவான், அதனால் டெய்லி முட்டை அப்படின்றது எதிர்பார்ப்பான். சாயந்தரம் 4 மணிக்கு நிதிஷ் வந்தோடனே எனக்கு இனிப்பாக எதாவது சாப்பிடணும் போல் இருக்குது, ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா, அதனால் பணியாரம் தான் சுட்டு கொடுத்தேன். வெல்லம் கலந்த பணியாரம் தான். பணியாரம் வந்து ஒரு 5 இருக்கிற மாதிரி அவனுக்கு வச்சு கொடுத்துட்டு, அதில் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சது தக்காளி சட்னி மாதிரி. தக்காளி சட்னி அவனுக்கு சைடிஷாக பிடிக்கும், இனிப்பு கூட சேர்ந்து சாப்பிட்டுக்குவான் அவன். சாப்பிட்ட இனிமேல் ஒரு 1/2 அன் ஹவர் சைக்கிளிங் ஓட்ட போயிட்டான். டெய்லி அவனாவே சொல்லாமையே கிளம்பிடுறான். டெய்லி கமெண்ட்லாம் நிதிஷ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த கமெண்ட் வந்து அவனுக்குமே ஒரு உற்சாகமாக இருக்குது. எல்லோரும் அவனை என்கரேஜ் பண்ணுறோம். சரி, அவனுக்கு போட்டிக்கு ஆளுங்க வந்திருக்காங்க அப்படின்ற போது அவனும் அதில் வந்து ஒரு நல்ல பிரிஸ்காக இறங்கி ஆட்டோமேட்டிக்காகவே சைக்கிள் ஓட்டுறதும் சரி, எக்ஸசைஸ் பண்ணுறதும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சாப்பாடுமே பார்த்து ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றான். எவ்வளோ நேரம் சைக்கிளிங் போனால்? இது என்னது? ஆரஞ்சு கங்காதேவி ஆரஞ்சு ஜூஸ்லாம் இல்லை. 100 அதில் நோ ஆடட் சுகர், ஒன்லி வாட்டர். நல்லா தாம்மா இருக்குது, குடிச்சு ட்ரை பண்ணிம்மா. சுகர் போட்டால் வேஸ்ட் ஆயிரும்மா. நீ வந்தனே அப்படியே கிளம்புற இல்லையா, லேட் ஆயிரும்ல டியூஷனுக்கு, அதுக்கு தான். சரி, இந்த பிஸ்கட் எடுத்துகிட்டு போ, நானும் வரேன் கீழே. இதோ இது வந்து கீரை நாய்க்கு, காளியாக்கு. ஓகே காளியா, காளியா பார்த்தியா என்னை மதிக்குதான்னு பாரு. ட்ரைனிங் சரியில்லை. இங்கே பாருப்பா. நிதிஷ், நாய் கூட விளையாடாத, கீழே போடு, அது சாப்பிட்றோம். அப்படி பண்ணாத. டெய்லி நிதிஷ் வந்து காலையில் இல்லைன்னா சாயந்தரம் ஸ்ட்ரீட் டாக்குக்கு வந்து பிஸ்கட் போடுவான். டெய்லி ஒரு அரை பிஸ்கட் இல்லைன்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட் போடுவான். ரெடியாக வெயிட் பண்ணி நிற்கும் அந்த டயத்துக்கு, போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் டியூஷன் போவான். அது ஒரு ஹேபிட்டாகவே அவன் வச்சுருக்கான். இன்றைக்கி சீக்கிரமாகவே டியூஷன் போயிட்டு வந்துட்டான். வந்துட்டு ஸ்கூல் ப்ராஜெக்ட் விஷயமாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுருக்க மாதிரி இருக்குது. நைட்டு வந்து இடியாப்பமும் கொஞ்சம் தக்காளி சட்னி வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப வந்து இந்த சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு போட்டு தொக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது அவனுக்காக செஞ்சு வச்சுருந்தேன், மறுநாள் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அது நல்லா கெட்டியாக இருக்கும். அதுதான் அவனும் எடுத்துக்கிட்டான். டே 3 ஹெல்த்தி மீல், எக்ஸசைஸ், மார்னிங் பண்ணேன் அப்படிதானே. அப்புறம் சைக்கிளிங் பண்ணிட்டு காலையில் சாயந்தரமா. ஓகே. ஜங்க் ஃபுட் ஸ்கூலில் உண்மையா? இல்லையா? ஸ்நாக்ஸு கரெக்டாக சாப்பிடல. ஓகே, நோ ஜங்க் ஃபுட். ஸோ வெயிட்டு இன்றைக்கி என்ன வெயிட்டு?
ஒன்றுமா 58.100 கிராம். கேஜி போடல? கேஜி போடல? டயட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? ஓகேவா? அப்புறம் ஏன் நேற்று ராத்திரி அழுத கால் வலிக்குதுன்னு? தெரியல, ஏன் அதுதான் நினைக்கிறேன். தூக்கத்தில் இருந்துச்சு அழுத. ஓகே, அது 4 நாளைக்கு இப்படி தான் இருக்கும். மசில்ஸ் பெயின் இருக்கும், தொடை தை பெயின் சரியாக போயிடும். எக்ஸசைஸ் பண்ண சரியாக போயிடும். ஓகேவா? டே 3 அப்படின்றத நிதிஷ் செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டான்.